லட்ச ரூபாய் செலவு பண்ணி திருப்பதி போனேன், காசி போனேன், பரிகார ஹோமம் பண்ணேன். ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஒரு விடியும் வரலையேன்னு புலம்புறவரா நீங்க? உங்க கஷ்டத்துக்கு காரணம் உங்க ஜாதகமோ கிரகங்களோ இல்ல. ஆன்மீகத்துல இத சூட்சும எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தும் ஒரே சக்தி உங்க குலதெய்வம் மட்டும்தான். திருப்பதி போயும் பலன் இல்லையா? யாரும் சொல்லாத ரகசியம் இது. உங்க நிம்மதி ஏன் பறி போகுது? பதில் உங்க டிஎன்ஏவில் இருக்கு. களக்காடு காட்டுக்கோவில் சுடலை மாடன். கோடி தெய்வங்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையின் ஆன்ம பாஸ்வேர்டு ஒரே ஒரு தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுதான் குலதெய்வம். ஆனா இன்னைக்கு பலரும் நினைக்கிற மாதிரி குலதெய்வம்ங்கிறது வெறும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கல்லோ சிலையோ மட்டும் கிடையாது. அது உங்க மரபணுவிலேயே டிஎன்ஏ என்று சொல்வோமே, அதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரபஞ்ச அதிர்வு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத குலதெய்வத்தின் அந்த 3 மர்ம உண்மைகள் என்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க தலைமுறையே மாறும். இருக்கும்போது நம் முன்னோர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் குலதெய்வம்னு கும்பிட சொன்னாங்க தெரியுமா? அறிவியல் பூர்வமா யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புல ஓடுற ரத்தம், உங்க தாத்தா முப்பாட்டன் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த 20 தலைமுறையோட டிஎன்ஏயோட தொடர்ச்சி தான் இந்த குலதெய்வம் இருக்கும் இடம். உங்க முன்னோர்கள் பல 100 வருஷமா ஒரு குறிப்பிட்ட எல்லை, குறிப்பிட்ட சக்தி பீடத்துல ஒரே அலைவரிசையில மனசார வேண்டி அந்த சக்தியை அவங்க ரத்தத்துல ஏற்றிருக்காங்க. சொல்ல போனா உங்க வீட்டுல ஒய்ஃபை ரவுட்டர் இருந்தா மட்டும்தான் இன்டர்நெட் வேலை செய்யும். திருப்பதி வெங்கடாச்சலபதியோ பழனி முருகனோ இன்டர்நெட் மாதிரி. ஆனா உங்க குலதெய்வம் தான் உங்க சொந்த வீட்டு ரவுட்டர். அதாவது ரவுட்டர் ஆஃப் ஆகியிருந்தா உலகத்துல இருக்கிற எந்த இன்டர்நெட்டும் உங்க மொபைலுக்கு வராது. குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா நீங்க எத்தனை பெரிய கோயிலுக்கு சென்றாலும் அந்த புண்ணிய சக்தி உங்களை முழுசா வந்தடையாது. ஆன்மீகத்துல குலதெய்வத்தை சூட்சும காவலரன், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய முன்னோர்களின் சாபம், திருஷ்டி, செய்வினை அல்லது எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி சொல்வார்களே, எதுவா இருந்தாலும் அதை முதல்ல தடுத்து நிறுத்துற ஒரே சக்தி உங்க குலதெய்வம் மட்டும்தான். மற்ற பெரிய தெய்வங்கள் எல்லாரும் உங்களுக்கு வரம் தருவாங்க. ஆனா அந்த வரத்தை நீங்க அனுபவிக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு தலைவிதி தாண்டி ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பை குலதெய்வம் மட்டும்தான் தான். அதனாலதான் கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவாங்க, குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காது. ஏன்னா குலதெய்வம் கோபிச்சுக்காது. ஆனா அது தன் பார்வையை விளக்கிட்டா நம்ம குடும்பத்தை நோக்கி வர்ற எந்த ஒரு கெட்ட சக்தியையும் தடுக்க. சரி, இப்போ உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருக்கா, இல்ல உங்ககிட்ட பேச முயற்சிக்கதான்னு தெரிஞ்சிக்க 3 அரிய அறிகுறிகள் இருக்கு. அறிகுறி 1, கனவுகளில் வரும் குறியீடுகள். அதாவது தொடர்ந்து கனவுல பாம்பு, வேலு, திரிசூலம், எலுமிச்சம்பழம் அல்லது வயதான முதியவர் உருவம் வருதா, அல்லது அடர்ந்த காடு, பாலடைந்த கோயில் தெரியுதா, அப்படின்னா உங்க குலதெய்வம் உங்களை அழைக்க தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். அறிகுறி 2, கடைசி நொடி தப்பித்தல். அதாவது ஒரு பெரிய விபத்து அல்லது பண நஷ்டம், எப்படியோ நூலிலே தப்பிச்சிட்டேன்னு நீங்க சொல்ற பல தருணங்கள்ல முன்னாடி நின்று காப்பாத்துது உங்க குலதெய்வத்தின் சூட்சும சக்தி தான். 3, அறிகுறி குடும்பத்தில் காரணமில்லாத குழப்பங்கள். அதாவது வீட்டுல எப்பவும் நிம்மதியின்மை, விசேஷங்கள் தள்ளி போறது, சுப காரியங்கள்ல தடை ஏற்படுதுன்னா உங்க குலதெய்வத்தின் ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள வருதுல்ல, ஏதோ ஒரு அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அல்லது ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கு, நான் என்ன பண்றது? கவலையே படாதீங்க. உங்க குலதெய்வத்தை வீட்டிலிருந்தே ஆக்டிவேட் செய்ய ஒரு மிக சக்தி வாய்ந்த முறை இருக்கு. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு சிறிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி 2 திரிகளை சேர்த்து தீபம், சிறிய தாம்பூலத்திட்டு பச்சரிசி பரப்பி அதுக்கு நடுவுல ஒரு செம்பு நாணயம் அல்லது ஒரு மஞ்சள் வைங்க. மனசார என் முன்னோர்கள் வணங்கிய ஆதி குலதெய்வமே, நீ யார் என்று எனக்கு தெரியாவிட்டால் என் ரத்தத்தில் நீ இருக்கிறாய். இந்த வீட்டை உன் கோவிலாக மாற்றி எங்களை வழி தினமும் இந்த
ஒற்றை வரியை மனதார சொன்னால் ஒரு டிவி உலகில் கிடைக்கும் தெய்வீக அதிசயம் 21 நாட்களுக்குள் விழித்துக் நீங்களே ஆச்சரியப்படுகிற மாதிரி உங்க குலதெய்வம் பற்றிய தகவல் தானாக உங்களை நண்பர்களே 1000 கோயில்கள் ஏறி இறங்குவதை விட உங்க குலதெய்வத்தை ஒரு முறை மனதார நினைத்து ஒரு விளக்கு ஏற்றுவது கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது. உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன? உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதா? மறக்காம கீழே கமெண்ட்ல ஓ குலதெய்வமே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்க குடும்பத்துக்கோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ கண்டிப்பா ஒரு பெரிய கண் திறப்பாக இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தமிழனத்தின் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் கூறி அடுத்த ஒரு வீடியோவில் புதியதாக, அதாவது நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோயில் பழமை வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயில் புதிதாக கட்டப்பட்டு களக்காடு காடுகளுக்கு நடுவே யாரும் அடுத்த முடியாத ஒரு ரகசிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம். நம்புவீங்களா? உங்க தலைமுறையா கும்பிடுற குலதெய்வத்தோட உண்மையான வரலாறு என்னன்னு உங்களுக்கு உண்மையில் தெரியுமா? இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு அகலிகை சாபம் தீர்த்த ஐயனார், சாஸ்தா முதல் சுடலைமாடசாமி, தலவாய்மாடசாமி, தேவேந்திர சாமி, ராமர் பாதம், பைரவர், பேச்சியம்மன் வரைக்கும் இந்த காட்டு கோயிலுக்குள்ள என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்கு தெரியுமா? அடுத்த 7 நிமிஷம், அதாவது இப்ப நீங்க பாத்துக்க 7 நிமிஷம் உங்க மூச்சை அடக்கு வச்சு பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷாக்காக போறீங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, எவ்வளவு கோயிலுக்கு போயும் என் குலதெய்வம் எனக்கு குறுகிய காலத்துல அருள் தரவில்லை என்று புலம்புறாங்க. பிரச்சனை சாமியில் இல்லை நண்பா, நம் முறையில தான் இருக்குது. களக்காட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார காடுகளுக்குள் இயற்கையின் மடியில் அமைந்துள்ள இந்த ஆன்மீக தலம் வெறும் வழிபாடும் செய்யும் இடமல்ல. இது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் காந்த சக்தி. உங்களுக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைத்தால் திருநெல்வேலியிலிருந்து 45 கிலோமீட்டர் தான். அழகான ஒரு ஏரியா. உங்கள் குலதெய்வத்தின் அருள், குலதெய்வம் இல்லை என்றாலும் மற்ற